அந்த கேமை ஆரம்பித்ததும் பக்கத்து வீட்டில் 2 வாரங்களுக்கு முன்னால் மர்மமான முறையில் இறந்து போன கதிருங்கிற பையன் நான் தான் கதிர் பேசுகிறேன்னு அந்த கேமில் பேசியிருக்கிறான். இதை பார்த்ததும் அந்த 2 பொண்ணுங்களும் அந்த டியூஷன் குழந்தைங்களும் பயந்து போய் அந்த கேமை அப்போவே நிறுத்திட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பியிருக்காங்க. 2 நாட்கள் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்குது. 3வது நாள் ராத்திரி அந்த 2 பொண்ணுங்களில் தேவிங்கிற பொண்ணோட கனவுல அந்த இறந்து போன பையன் கதிர் போய் நான் இனி உங்களை விட்டு போகவே மாட்டேன், டெய்லி அந்த கேமை விளையாடணும்னு சொல்லி பயங்கரமாக பயங்காட்டியிருக்கிறான். பயந்து போன அந்த பொண்ணு அன்னைக்கு டியூஷனில் போய் இன்னொரு பொண்ணான ராதிகாங்கிற பொண்ணுக்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறா. அதற்கு ராதிகா இதை பெரிய விஷயமாட்டம் எடுக்காம சாதாரண மட்டும் விட்டாங்க. போக போக அந்த டியூஷனில் உள்ள அந்த சின்ன குழந்தைங்களுக்கும் அந்த 2 பொண்ணுங்களுக்கும் நிறைய வித்தியாசமான ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த டியூஷனில் உள்ள ஒரு சின்ன பையன் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு எழும்பி அவன் எழுதுறதுக்காக வேண்டி வச்சிருந்த கூர்மையான பென்சில் எடுத்து அவன் கையில் குத்தி அவன் ரத்தத்தை குடிச்சிருக்கிறான். குடிச்சுக்கிட்டு அந்த ரத்த வாயோட அந்த ராதிகாங்கிற பொண்ணுக்கிட்ட போய் இன்னைக்கு ராத்திரி எனக்கு கேம் விளையாடலைன்னா நான் எல்லாத்தையும் கொன்னுருவேன்னு பயங்கரமாக மிரட்டியிருக்கிறான். பயந்து போன அந்த ராதிகாங்கிற பொண்ணு அன்னைக்கு ராத்திரி கேமை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறா. ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல் ஒன்று காத்துக்கிட்டு இருந்தது.